மக்களே வெல்கம் பேக் டு another வீடியோ ஃப்ரம் கோல்டு மெடல் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம ஊர்லேருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் இறங்கணும். வந்தது என்னவோ ஏர்லி மார்னிங், ஒன்றுமே புரியலை, சரியான தூக்கத்தில் இருந்தேன். ஸோ நம்ம போக வேண்டிய இடம் டவுன் பஸ்ஸை பிடிச்சி இறங்கிட்டேன். அந்த இடத்துக்கு கரெக்டான ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கலை. இறங்கினா கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5 பஸ்ஸஸ் மாறி வந்திருக்கேன். நம்ம ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இந்த இடத்துக்கு சேர்றதுக்கு 5 பஸ்ஸஸ் ஆச்சு. சரியான டயர்டு. நம்ம இப்போ டைமிங் சரியான டயர்டு. கண்டிப்பாக கம்பல்சரியாக நம்மளுக்கு நல்ல ரெஸ்ட் தேவை. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த அக்கோமடேஷன் சூஸ் பண்ணி வந்ததே. கோயம்புத்தூர் ட்ரிப்பு எதுக்காக அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப நாளாக நம்ம ஒரி பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம், ரொம்ப நாளாக நம்ம ஒரி பண்ணிகிட்டே இருந்த ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய கேஜெட்ஸ் எக்யூப்பே இல்லை, நல்ல ஒரு குவாலிஃபைடான கேஜெட்ஸ் நம்மள்கிட்ட இல்லை. ஸோ இதனால் நம்மளுடைய விளாகுடைய குவாலிட்டி பாதிக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரொம்ப பெரிய கவலையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப மெனக்கெட்டு கொஞ்சம் பணம் ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இங்கே ஒரு நல்ல கேமரா. இது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னாக்கா, கொச்சி, கோயம்புத்தூர் டு கொச்சி பாலக்காடு ரோடு இருக்குது பாருங்கள், அந்த ஹைவேஸில். இது இதோடைய நேம் பாரத் பார்ட்ஸு. ஸோ இது ஃபுல்லி கேப்சூல் டைப்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. யாருக்கெல்லாம் சூட்டபுள் அப்படின்னாக்கா, சோலோ ட்ராவலர்ஸு, நம்மள மாதிரி விளாகர்ஸு, ஸோ இந்த மாதிரி ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸுமே ரொம்ப சீப்பு. மற்ற போர்ஷான அக்கோமடேஷன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த இடம் நம்மளுக்கு சின்ன ஸ்பேஸ் கேப்சூல் டைப்பில் கொடுத்துருவாங்க, நல்ல போர்ஷாகவும் இருக்கும். இந்த லொக்கேஷனை எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா, பாலத்துறை மதுக்கரை இதுதான் ஏரியா. ஸோ இதை நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம், நேராக புக் பண்ணலாம். ஆன்லைனோட நேராக புக் பண்ணுறப்போ எனக்கு இன்னும் கம்மியாகவே டாரிஃப் கொடுத்துருந்தாங்க. அதாவது 750 24 ஹவர்ஸ்க்கு எனக்கு 750 சார்ஜ் பண்ணாங்க. ஒரு போர்ஷனாக ஒரு 2 ஸ்டார் கேப்சூல். இந்த பார்ட்ஸை நீங்கள் ஹவர்லி பேஸ்ட்லேயும் அக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா 4 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபைனலாக இந்த பாரத் பார்ட்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகி கேப்சூல் ரூம்லாம் புக் பண்ணிட்டோம். ஸோ புக் பண்ணிட்டோம், நம்மளுக்கு அக்சஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்சஸ் கார்டு இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் காமன் ஏரியா, டைனிங் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கிறதாகவும் சொன்னாங்க. ஸோ நம்ம உள்ளே போவோம். ஃபைனலாக நம்ம இந்த பார்ட் ஜோனுக்குள்ளே நுழையிறோம். ஃபுல்லாகவே இங்கே கேப்சூல் வடிவில் இந்த ரூம்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஃப்ளோரில் இருக்கிறது எல்லாமே சிங்கிள் மெம்பர், அதாவது சிங்கிள் பெட்டுக்கான கேப்சூல்ஸு. இதே 2 பேர் தங்குறதுக்கான அந்த கேப்சூல் டைப்பும் இருக்குது. ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னே நம்மளுக்கு என்ன ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னாக்கா, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் வர்ற மாதிரியான ஒரு லொக்கேஷன். ஸோ எப்படி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் ஒரு லேபு காட்டுவாங்க, ஸோ அந்த கால திரைப்படங்களில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. உண்மையிலே வேறு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு நமக்கு. ஏசியோடைய அந்த சில்னஸ் இருக்குது பாருங்கள், அது அளவுக்கு அதிகமாகவே உள்ளே இருக்கும். நம்ம பாடுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்க்குறோம், அந்த பாடுக்குரிய கண்ட்ரோல் பேனல் இருக்குது. அந்த கண்ட்ரோல் பேனலில் நீங்கள் அக்சஸ் கார்டு வைக்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் இருக்கும். மோடு சேஞ்ச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த பாடுக்கு வெளியிலையும் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடை ஒரு நல்ல ஒரு ஸ்டீலில் சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் மேக் பண்ணதாக தான் சொல்லியிருக்காங்க. பட் நான் உள்ளே போயிட்டு அந்த சவுண்ட் ப்ரூஃபோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயங்களையுமே நான் சொல்கிறேன். ஏன்னா இது கோ லிவிங் மாதிரியான ஒரு ஏரியா, ஒரு சின்ன சின்ன பாடு, ஒரே ஹாலில் நிறைய பேர் அக்சஸ் ஆகிறோம். ஸோ அதனால் சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது, சவுண்ட் ப்ரூஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சவுண்ட் ப்ரூஃப் சரியாக இல்லை அப்படின்னாக்கா அடுத்தவங்களுடைய ப்ரைவசியை பாதிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம இதில் மெயினாக பார்க்க வேண்டியது. இல்லை இது ஒரு நார்மல் ஹாஸ்டல் தான், மற்ற நார்மல் பெட் ஸ்பேஸ் மாதிரி இல்லாமல் இது கேப்சூலாக இன்னும் ப்ரைவசியாக இருக்குனாலும், ஸோ அதை காட்டிலும் இது உண்மையிலே பெட்ரு. ஏன்னா ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இது உண்மையிலே ஒரு பெட்டரான ஒரு விஷயம். இந்த பாட் ஜோனுக்குள்ளே ஒரு நல்ல காமனான ஒரு சோஃபா ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜோனுக்குள்ளே நுழையிறோம், நம்மளுக்கு கொடுத்த ஜோனுக்குள்ளே நுழையிறோம். பின் ட்ராப் சைலண்ட்டு, சுத்தமாக சத்தமே இல்லை, யாருடைய சத்தமும் இல்லை, எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு ஏர்லி மார்னிங்
நம்மளுக்கு அக்சஸ் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. கார்டை ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா, கார்டை ஜஸ்ட்டு அக்சஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா டோர், ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன பேஸ்ட்டு, ஒரு கோம்பு, ஒரு டூத் ப்ரஷ்ஷு. ஒரு போர்ஷான ரெஸ்டாரண்ட்டில் இந்த செட்டிங்ஸில் கொஞ்சம் பெரிய ரூமில் இருந்தோம் அப்படின்னாக்கா அதோடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதை சின்னதை கம்ப்ரெஸ் பண்ண மாதிரியான ஒரு பாடு ஒரு கேப்சூல் சைஸில் கொடுத்ததுனால ஸோ நம்மளால் வந்து அதே அந்த போர்ஷு அதே அந்த குவாலிட்டியை வெறும் வந்து 24 ஹவர்ஸ்க்கு வந்து 750 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. சூப்பர் விஷயம்ல, இது நல்லா இருக்கானா. ஸோ இந்த விஷயம், இந்த கேப்சூல் டைப்பான அக்காமடேஷன்ஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சென்னையிலையும் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. இது இல்லாமல் மேஜர் அட்ராக்ஷன் பிளேசஸ்லேயுமே இருக்குது. பட் இன்னும் வந்து மற்ற மேஜர் சிட்டிஸ்லாம் இன்னும் வர ஆரம்பிக்கலை. ஸோ வந்துச்சுன்னா வந்து நம்மள மாதிரியான சோலோ ட்ராவலர்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாடுக்குள்ளே மோஸ்ட்லி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய சத்தமாக பேசிக்கிட்டு இருந்தோம் விளாகுக்காக அப்படின்னாக்கா மற்றவங்களுடைய ப்ரைவசியே கெட்டு போயிருமோன்னு ஒரு பயம், சின்ன பயம். ஸோ அதனால தான் என்னதான் இது வந்து சவுண்ட் ப்ரூஃப் கேப்சூலாக இருந்தால் கூட சத்தமாக பேசுகிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். இந்த பாடுடைய ஸ்டைலை பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது நம்மளுக்கு. இந்த கேப்சூலுடைய இன்டீரியரை பார்க்குறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நல்ல லைட்டிங்ஸோட ஆப்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட மோடு. ஸோ மேலே இன்டீரியருடைய அந்த லைட்டிங்ஸும் அந்த மிரருடைய லைட்டிங்ஸுமே வந்து நம்மளை ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலே பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் இந்த கேப்சூலுடைய டெம்பரேச்சர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கார்பன் லாபியை அக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதே வந்து இன்டீரியருக்குள்ளே நீங்கள் கேப்சூலுக்குள்ளே இருக்கும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டிங்ஸுடைய அந்த கண்ட்ரோல் பேனலை பார்க்குறோம். அக்சஸ் கார்டு கொடுக்குற மாதிரியான ஒரு இடம் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா செட் பண்ணிக்கலாம். டைமர் செட் பண்ணுறது, அலார்ம் செட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இந்த மோடு செட் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் நான் இந்த பாடுடைய டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட்லேயும் கொடுத்துருக்காங்க, சென்டிகிரேட்லேயும் கொடுத்துருக்காங்க. லைட்டிங்ஸுடைய ஆப்ஷன்ஸு இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ரேடியோவில் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான அந்த மாதிரியான பட்டன்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்க்குறோம் அந்த ஹெட்ஃபோனுக்குரிய ஜாக்கு. இது வந்து டிவியோட கனெக்ட் ஆகிரும். அது இல்லாமல் நம்ம மொபைலில் சார்ஜ் போடுறதுக்கு உண்டான ஒரு யூஎஸ்பி. இது ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம டேரெக்டாக சார்ஜ் ப்ளக் பண்ணும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுமோ அந்த ஃபாஸ்ட்டுக்கு ஏறலை. இந்த கேப்சூலுக்குள்ளே நம்ம வந்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் ப்ளக் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு இந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயங்களை சொல்கிறேன். இதில் கொடுத்துருக்க அந்த லைட்டிங்ஸுடைய ஆப்ஷன்ஸு கிட்டத்தட்ட நம்மளே வந்து குழந்தையாக மாறி அந்த லைட்டிங் மோட்ஸை வச்சு விளையாடுற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரியான பட்ஜெட்டுக்கு இவ்வளோ ஒரு போர்ஷான ஒரு ரூம் வந்து உண்மையிலே ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு விஷயம். நான் இப்போ வந்து நானே வந்து ஒரு சில்ட்ரனாக மாறி அந்த லைட்டிங்ஸ்லாம் தொட்டு விளையாண்டு ஸோ அதை மாற்றி அமுக்கி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருந்துச்சு. நல்ல ரேட்டிங்ஸ் உள்ள ஒரு ரிசார்ட்லேயோ ஒரு ரூம்லேயோ தங்கினோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான சர்வீசஸுமே கொடுக்குறாங்க. கரெக்டான பிளேஸில் ரிமோட்டெல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இல்லாமல் வாட்டர் பாட்டிலே நான் முன்னாடி காட்டின மாதிரி அந்த டாய்லெட்டரிஸ் கிட்டெல்லாம் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. பில்லோ மற்ற எல்லா விஷயங்களுமே க்ளீன் அண்ட் நீட்டாக கொடுத்துருந்தாங்க. அண்டு இந்த ஹெட்ஃபோனுடைய குவாலிட்டி உண்மையிலே அடிச்சுக்க முடியாது. வேறு லெவலில் இருந்துச்சு எஃபெக்ட்டு. ரொம்ப தூர பயணங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 பஸ்ஸஸ் மாறி நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்ததுனால செம அலுப்பாக இருந்துச்சு. இது நல்ல போர்ஷான ஒரு அக்காமடேஷன் வேறு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி ரிலாக்ஸ்டாக படுத்தேன். நல்ல ஒரு 2 hours நல்ல சவுண்ட் ஸ்லீப்பு. நைட்டு பஸ் ட்ராவல் வேறு சுத்தமாக தூங்கவே இல்லை. வந்து நல்ல ஒரு 2 hours எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கியாச்சு.
நம்மளுக்கு இங்கே அந்த ஃபுட்வேர் உள்ளுக்குள்ளேயே மாட்டிக்கிற மாதிரியான ஒரு ஃபுட்வேர், ஏன்னா நம்மளுடைய ஃபுட்வேரை போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த ஜோன் வந்து டஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அதெல்லாம். இந்த பாட் ஜோன் ஜஸ்ட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து 2 ஸ்டார் கேட்டகரி. ஆனால் கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்டார் கேட்டகரியில் என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் இருக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில். காமன் ரெஸ்ட் ரூம் ஏரியா. ஸோ இந்த இடத்துல வாஷ் பேஷன்ஸு வரிசையாக இருக்கும். பாடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸு லேடிஸ்க்கு 2 தனியாக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் மற்ற விஷயங்கள் வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து கோ லிவிங். நீங்கள் விமனாக போனால் கூட நீங்கள் இண்டிபெண்ட்டாக தைரியமாக தங்கிட்டு வர மாதிரியான ஒரு நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஹாஸ்டல். வாஷ்ரூமுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி லாக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எசென்சியல்ஸை இதில் வச்சு பூட்டிட்டு போகிற மாதிரியான. ஸோ ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள் வச்சுருந்தீங்க, உங்களுடைய மொபைல் ஃபோனோ இல்லை உங்களுடைய மற்ற கேஜெட்ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வச்சு பூட்டிட்டு குளிக்க போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஷவர் ரூம்ஸுமே காமன் தான். பட் ஆனால் நல்ல ரொம்ப ஸ்பேஷியஸாக உள்ளே இருக்கிற அந்த விஷயங்களெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு மிரருமே வந்து ஒரு ரிங் லைட்டோ இல்லை ஒரு ஸ்கொயர் லைட்டோ வச்சு டிசைன் பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து நல்ல ஒரு டச்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து லைட் எரியிற மாதிரியான அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. இந்த விலாகுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரியான அக்காமடேஷன் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா டூரிங் உங்களுடைய ட்ராவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஏன்னா வந்து நம்ம வந்து இதே பட்ஜெட்டில் வந்து ரொம்ப நார்மலான ஒரு அக்காமடேஷனை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயோ இல்லை ஜங்ஷன் பக்கத்துலேயோ எடுத்துகிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். ப்ளஸ் இந்த கேப்சூல் டைப் ஆஃப் அக்காமடேஷன் வந்து ரொம்ப ரேரு, நம்மளுடைய ஏரியாக்களுக்கு புதுசு. அதனால இந்த விஷயங்களை இவ்வளோ டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ இங்கே பாத்ரூமில் ஹேண்ட் ஷவரும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து நார்மல் ஷவரும் கொடுத்துருக்காங்க, கீசர் கொடுத்துருக்காங்க. ஒரு 750 தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது. ஒரு 3 ஸ்டார் கேட்டகரியில் நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே கிடச்சிருது. ஸோ இங்கே ஷவர் ஜெல்லு கொடுத்துருக்காங்க, ஷாம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 2500லேருந்து 3000 ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்க அப்படின்னாக்கா 850 வரும் வித் டேக்ஸோட. ஸோ இந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன், கைண்ட்லி டூ நாட் வாமிட் ஹியர்னு போட்டிருக்காங்க. ஸோ யாரும் குடிச்சிட்டு வந்து வாமிட் எடுத்துருப்பானுங்க போட்டிருக்கு, அதனால இந்த நோட்டிஃபிகேஷன் போர்டு போட்டிருக்கிறாங்க. இது வந்து இந்த ஜோனுடைய செகண்ட் ஃப்ளோர். இந்த ஜோனுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா காட்டுறேன் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து செகண்ட் ஃப்ளோர். இது வந்து காமன் ஏரியாவில் வந்து மெயின் திங் வந்து இங்கே வந்து இருக்கிறது வந்து கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ். ஸோ இந்த கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து எதுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சப்போஸ் இங்கே ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்களுக்கான ஒரு இடம். அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்து ட்ராவல் பண்ணால் ஸோ அவங்க தங்குற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பான இடம். ஸோ அவங்க வந்து லாகின் பண்ணி இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே ஹைஸ்பீட் இன்டர்நெட்டுமே இருக்குது. ஸோ எந்த ஒரு இடைஞ்சலுமே இல்லாமல் நல்லா பண்ணலாம். அந்த உங்களுடைய அந்த ரியல் ஆஃபீஸோடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரோலிங் சேர்லாம் கொடுத்து அந்த கேபின்லாம் வந்து ரொம்பவே வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா
ஒரு ஐடி ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து காமன் டைனிங் ஏரியா. காமன் டைனிங் ஏரியாவுமே வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு குஷன் சோஃபா செட்டப்போடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்கள் வந்து வெளியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி இங்கே சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அகைன் வாஷ் பேஷன் ஏரியா இருக்குது. அது இல்லாமல் இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து 2 பேர் தங்குற மாதிரியான பாட் ஜோன் இருக்குது. நம்ம கீழே இருக்கிறது வந்து சிங்கிள் பாடு, அதாவது சிங்கிள் கேப்சூல். ஸோ இந்த பாட் ஜோன் வந்து 2 பேர் அட் டைத்தில் வந்து ஒரே கேப்சூலில் 2 பேர் கப்புளாக வரவங்க, ஃபேமிலியாக வரவங்க ஈஸியாக. ரெண்டு பேர் இங்கே வந்து லெஷர் லாஞ்ச். இந்த இடம் வந்து லெஷர் லாஞ்ச். உங்களுடைய ஃப்ரீ டைமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு நல்ல இடம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் இது லொக்கேட் ஆகியிருக்க இடம் இருக்குது பாருங்கள், அதுவுமே வந்து ரொம்ப பிரமாதமான இடம். ஸோ அதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதோடைய லொக்கேஷனை ரொம்ப பிரமாதமான இடம், ரொம்ப நல்லா இருக்குல்ல. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ட்ராவலில் இந்த இடத்த நான் வந்து லொக்கேஷனோடு வந்து டேக் பண்ணிடுறேன். ஸோ டூரிங் நீங்கள் உங்களுடைய கோயம்புத்தூர் ட்ராவலில் இந்த மாதிரியான இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம போடுறோம். இப்போது டைம் வந்து ஒரு 10:40 ஆகுது. ஸோ நம்ம வந்த விஷயத்தை போய் பார்ப்போம். போய் இன்றைக்கி ஒரு கேமரா, ஒரு நல்ல மைக்கு, ஸோ இதை கிராப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ இதுதான் மெயின். இந்த விஷயத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஓகே. யூஸ்வலாகவே நம்ம ஒரு சில விஷயங்களை பிளான் பண்ணி அந்த விஷயங்களில் ஈடுபடும் போது அந்த விஷயங்கள் வந்து நம்மளுடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை. எப்பொழுதுமே பிளான் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். அப்படித்தான் இந்த ட்ரிப்பும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்காக தான் மெயினாக வந்தோம், நம்மளுடைய சேனல் அப்கிரேடேஷன். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் மெனக்கிட்டே வந்திருக்கோம். இந்த விஷயங்களை வந்து நம்ம ஃபாதர்லேண்ட் விலாக்ஸ் பழைய சேனல் வச்சுருக்கும் போதுலேருந்தே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் நம்மளுக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்கல. ஆனால் இப்போ தான் வந்து அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா இதுக்குன்னு ஒரு தனி அமௌண்ட் ஒதுக்கணும் பாருங்கள். ஏன்னா இன்னும் வந்து நம்ம இதுலேருந்து யூடியூப்லேருந்து ரெவன்யூ எதுவும் ஜென்ரேட் ஆகலை. ஸோ அதனால் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் கொடுத்தா தான் வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க. ஸோ அந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு தான் இந்த விஷயங்களுக்காக வந்து நம்ம வந்து மெனக்கிட்டுருக்கோம். ஸோ இதுக்காக வந்து என்னுடைய பைக்கை நான் வந்து செல் பண்ணிட்டேன். என்னுடைய பைக்கை விற்றுட்டு தான் அந்த காசை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் வாங்குறதுக்கு. அண்டு நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த இந்த கேமரா. ஸோ இது வந்து கெனான் பிராண்டு M50, ஒரு மிரர்லெஸ் கேமரா. ஸோ இதுக்காக தான் வந்து நம்மளுடைய இவ்வளோ தூரம் மெனக்கடல். போயாவுடைய லேவியர் மைக்கை பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ணி வந்தது ஒரு கேமரா, ஒரு DSLR கேமரா ப்ளஸ் வந்து ஒரு நல்ல குவாலிஃபைடான மைக்கு, அதாவது ப்ளூடூத், அதாவது ஒயர்லெஸ் மைக்கு. இதைத்தான் பிளான் பண்ணி வந்தது. பட் இந்த கேமராவுடைய பட்ஜெட் வந்து ரொம்ப காஸ்ட்லி. M50 மிரர்லெஸ் கேமரா 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கேமரா வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ பிற்காலத்தில் பார்த்துக்கலாம், ஒயர்லெஸ் மைக்கு பிற்காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயாவுமே லாவியர் மைக்குமே ஓரளவு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ டைம் வந்து 10 o'clock ஆச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. போயிட்டு அந்த கேமரா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் வந்து மார்னிங் வந்து நம்ம இங்கேருந்து வெக்கேட் பண்ணுறப்போ நம்ம மறுபடியும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊருக்கு கிளம்பலாம். டைமு 10:30க்கு மேலே ஆச்சு. ஃபைனலாக வந்து நான் வாங்கின இந்த விஷயங்களையும் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து ஏன் முயற்சி செய்கிறோம் அப்படின்னாக்கா எல்லாமே உங்களுக்காக தான், உங்களுக்கு குவாலிட்டியான விளாக்ஸ் கொடுக்கணும்.
ஸோ இந்த இடத்த பாருங்கள், டூரிங் நைட் டைமு ரொம்ப காம், யாருமே இல்லை, ஒருத்தர் மட்டும்தான் உட்காந்து சாப்பிட்டுக்கு இருந்தார். மக்களே, நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து திருச்சி போய் நம்ம ஊருக்கு போக வேண்டியதான். நம்ம ஊருக்கே பஸ்ஸு டேரெக்டாக இருந்தாலும் அதில் ஏறி போக வேண்டியதான். ஸோ பாய் ஃப்ரம் கோல்டு மெடல் சேனல். சூன் உங்களை வேறு ஒரு நல்ல விளாக்ஸில் வந்து சந்திக்கிறேன்.